மரியாதைக்குரிய மோடி அவர்களும் டெல்லியிலே 3வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறார். அவருடைய கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஊழல் லஞ்சம் இருக்கிறது, அதை ஒழிப்பதுதான் முதல் வேலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜனநாயகத்தை வெறுக்கப்படுகிற அந்த குடும்ப ஆட்சியும் நான் ஒழித்தே தீருவேன் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களோடு தான் இன்றைக்கு 3வது முறை டெல்லியில ஆட்சி அமைக்க இருக்கிறார். நிச்சயமாக ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சியை டெல்லியில கொடுப்பார் என்பது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகள் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கையிலே விரல் வைத்து பார்க்கிற அளவுக்கு, நீ மூக்கிலே விரல் வைத்து பார்க்கிற அளவுக்கு இந்தியாவை உயர்த்தி இருக்கிறார். பெருமையாக பேசுகிறார்கள் உலக மக்கள், உலக நாடுகள் பேசுகிறது. இப்பேற்பட்ட ஒரு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று யோசித்து பார்க்கிறார்கள். ஆக நம்முடைய நாட்டுடைய பெருமையும் வளர்ச்சியும் உலக நாடுகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்முடைய திட்டமெல்லாம், மோடி அவருடைய திட்டமெல்லாம் எல்லா மாநிலமும் ஒன்று சேர்ந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அதற்கு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். எந்த மாநிலம் ஊழலில் ஈடுபட்டாலும் அதை ஒழிக்க வேண்டும் என்ற கங்கணத்தோடு இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சியில் 70 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அந்த 70 பேர் அமைச்சர்கள் யாரும் பெயருக்கு கூட சொல்லக்கூடாது, ஒருவரும் இன்றைக்கு ஊழலில் லஞ்சத்தில் ஈடுபடவில்லை. அத்தகைய பெருமைக்குரிய ஆட்சியை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 34 அமைச்சர்களும் யாருமே கரைபடாத கரங்களாக இல்லை என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன்.